எந்த ஒரு ஃபேக்டரும் வந்துட்டு பாஜகவுக்கோ இல்ல அவங்க தலைமையிலான அந்த கூட்டணிக்கோ சாதகமா கிடையாது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாஜக சொல்றது. நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்துட்டு நீங்களே ஜெயிச்சிருக்கணும். இப்ப இது இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 48ல நீங்க 41 தொகுதி 42 தொகுதி ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் ஜெயிக்கல? இந்த தேர்தல் ஆணையம் தனது நாணயத்தை நிரூபிக்க தயாரானால் வெறும் 100 தொகுதிகளில் 288 தொகுதிகள்ல தேர்தல் நடந்துச்சு. வெறும் 100 தொகுதிகள் மட்டும் ரேண்டமா எடுத்து இவிஎம் அந்த விவிபேட் சீட்டுகளை எண்ணி இந்த முடிவுகளை உறுதி செய்ய முடியுமா? நமது எலக்டோரல் ப்ராசஸ்ல இருந்துட்டு நீங்க இவிஎம் நீக்கல அப்படின்னம்னா இந்த நாட்டுல ஜனநாயகம் தொடர்ந்து இதே மாதிரிதான் ஒரு கேலி கூத்தாவே ஆயிடும். ஏன்னா என்னைக்கு நீதிமன்றம் விவிபேட்ல என்றதை வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிடுச்சோ அதுக்கப்புறம் இந்த நாட்டுல இந்த எலக்டோரல் ப்ராசஸ் நியாயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வணக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் பல இடங்களில் நடந்த பை எலெக்ஷனுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. முக்கியமாக மகாராஷ்டிராவில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த ரிசல்ட்டை யாராலையுமே ஜீரணிக்க முடியவில்லை. ஒரு பக்கம் மகா விகாஸ் அகாடி, இன்னொரு பக்கம் மகாயுத்தி, அதாவது என்டிஏ கூட்டணி வர்சஸ் இந்தியா கூட்டணி. இதை தாண்டி மராட்டி வர்சஸ் குஜராத்தி என்கிற ஃபேக்டர் மிகப்பெரிய அளவில் அங்க பேசப்பட்டது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா அடானி ஃபேக்டர், அடானிக்கு யார் சாதகமாக இருக்க போறார்களோ அவர்களுக்கு சாதகமாக தான் இந்த ரிசல்ட் வரும் என்கிற அந்த கணிப்பும் பல நபர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையில் பிஜேபியோடைய அந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு 140 150 தாண்ட மாட்டார்கள் என்கிற ஒரு கணக்கு. ஆர்எஸ்எஸ் எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யவில்லை. பிஜேபியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் பிஜேபிக்கு கேம்பெயினில் இறங்கவில்லை. காரணம், அஜித் பவாருக்காக நாங்கள் கேம்பெயின் பண்ண மாட்டோம், ஷிண்டேவிற்காக நாங்கள் கேம்பெயின் செய்ய மாட்டோம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்காக மக்களுடைய அந்த கூட்டம், மக்களுடைய அலை எந்த அளவில் மோதி என்கிற அந்த விஷயத்தையும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையில் 3 மடங்கு அதிகமான அந்த ஓட் எப்படி அவர்களுக்கு போனது என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஐயநாதன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 3 மடங்கு இந்த ரிசல்ட், அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, மக்களுடைய எதிர்ப்பு இருந்தது, அனைத்தையும் தாண்டி மராட்டிஸ் வர்சஸ் குஜராத்தி என்கிற ஃபேக்டர் இருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி என்டிஏ கூட்டணிக்கு இந்த அளவில் அந்த ஓட் போயிருக்கிறது? மற்றும் ஒரு ஹரியானா புரிஞ்சு கொள்ளணும்னா இப்படிதான் சொல்லணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபேக்டரும் வந்துட்டு பாஜகவுக்கோ இல்ல அவங்க தலைமையிலான அந்த கூட்டணிக்கோ சாதகமா கிடையாது. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாஜக சொல்றது. பலரும் அப்படிதான் வந்து பேசுறாங்க. ஆனா நாங்க ரகசியமா சில வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. எனது கேள்வி என்னன்னா, மக்களவை தேர்தல்ல மோடியை முன்னிறுத்தி நீங்க போட்டியிட்ட போது 48 தொகுதியில 17 தொகுதியில மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. பாஜக கூட்டணியால ஜெயிக்க முடிஞ்சது. 31 தொகுதிகள்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிச்சது. அப்போ உங்க மேல மக்கள் ட்ரஸ்ட், நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்துட்டு நீங்களே ஜெயிச்சிருக்கணும். இப்ப இது இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 48ல நீங்க 41 தொகுதி 42 தொகுதி ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் ஜெயிக்கல? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். போன தடவை விட இந்த முறை வந்துட்டு 4% ஓட்டு கூடுதலா விழுந்திருக்குது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆவரேஜ் சின்ஸ் லாஸ்ட் எலெக்ஷனோட ஒப்பிட்டீங்கன்னா 4% ஓட்டு கூட. அப்படி இருந்தும் கூட எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது நிலையில பிஜேபியும் மறுபடியும் ஜெயிச்சிருக்கு. அதுவும் பாத்துங்க 2/3 பெரும்பான்மை. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கான வெற்றி இது தேர்தலினுடைய முடிவுகளை சாதகமாக சதி செய்து திருப்பியது தானே தவிர வேற எதுவுமே இல்லை. நம்மள கேட்பாங்க சிலர், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒரே ஒரு ஆதாரம் தான். இதோட சேர்ந்து பதிவான இவிஎம் வாக்குகளை குறைஞ்சது ஒரு 100 தொகுதிகளில் மட்டும் எண்ணுங்க. இந்த தேர்தல் ஆணையம் தனது நாணயத்தை நிரூபிக்க தயாரானால் வெறும் 100 தொகுதிகளில் 288 தொகுதிகள்ல தேர்தல் நடந்துச்சு. வெறும் 100 தொகுதிகள் மட்டும் ரேண்டமா எடுத்து அதுல மட்டும் இவிஎம் அந்த விவிபேட் அதனுடைய சீட்டுகளை எண்ணி இந்த முடிவுகளை உறுதி செய்ய முடியுமா? உறுதி செய்ய தயார் அப்படின்னோம்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஹரியானா எலெக்ஷனை பத்தி நம்ம பேசணும். ஹரியானாவில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இவிஎம் மிஷின்ல 99% பேட்டரி பெர்சன்டேஜ் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அதை எடுத்து இந்தியா மற்றும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தார்கள். இதுவரை எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையரே பிரஸ் மீட் எல்லாம் வைத்து பேசும்போது முழுமையாக ஏன் அந்த ரிசல்ட்டை கூட வெளிவிடவில்லை என்கிற அந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அந்த 99% பேட்டரி பெர்சன்டேஜ்க்கும் பதில் கிடையாது. பட் என்னுடைய இன்னொரு கேள்வி இங்க இருக்கு. நம்ம தொடர்ந்து இவிஎம் மீது கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 தேர்தலை பொறுத்தவரையில், அதாவது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில், இது இவிஎம்மையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முழுமையாக ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்ப்பதாக, அதாவது ஒட்டுமொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிவிட்டது என்கிற அந்த விஷயம் தான் புரிய வைக்கிறது. அதாவது இவிஎம்மையும் தாண்டி ஒரு சக்தி அங்க செயல்படும்படி நடக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டிடம் இது போன்ற கேள்விகள், இது போன்ற வழக்குகள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் எப்படி நழுவுது நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, தே ஹாவ் ஆல் த ரைட் அண்ட் தே கேன் மேனேஜ் எவ்ரிதிங்னு சொல்றீங்க. பட் அதே அமைப்பு மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் வரும்போது ஏன் சுப்ரீம் கோர்ட் அதற்கான சூமோட்டோ எடுத்து, ஏன் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எழுப்புவதில்லை, மீடியா கேள்வி எழுப்புவதில்லை, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினால் நீங்க இவிஎம்ஐ தவறா பேசக்கூடாது என்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இது இவிஎம் மட்டும் தானா, இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டமான நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய கருத்து எப்படியா இருக்கு? Is that just EVM? இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டம் தான் நான் சொல்லுவேன். இப்ப இவிஎம் வந்து அதுல ஒரு அங்கம். இப்ப இவிஎம் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐயங்களும், டவுட்ஸ் தேர்தல் ஆணையத்து மேல போகுமா போகாதா? ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னம்னா அந்த இண்டிபெண்டன்ட் பாடி must ensure that this electoral process is open, clear and faultless. அப்படி நிரூபிக்கலையா? அவங்க எந்த இடத்துல நிரூபிக்கல. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட் என்ன சொல்லுச்சு? இதை நிரூபிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. நிறைய நிரூபணம்னா இருக்கு. இப்ப கடைசியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கூட மோட்டோவை எடுத்துக்கலாமேன்னு கூட கேட்டீங்க. ஹரியானால எண்ணும் போது வாக்குப்பதிவு அப்ப பயன்படுத்தப்பட்ட அதே இவிஎம்கள் தான் மறுபடியும் இங்க வந்துட்டு எண்ணப்பட்டது, கவுண்டிங் அப்ப எண்ணப்பட்டது. அப்ப எப்படி அதனுடைய பேட்டரி சார்ஜ் 99% வரைக்கும் இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. பல தொகுதிகள்ல அது 54, 55, 40 இப்படிதான் இருந்திருக்குது. ஆனா கிட்டத்தட்ட 17 தொகுதிகள்ல திஸ் இஸ் த ப்ராப்ளம். 99% அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஹேக்டு அப்படின்னு அர்த்தம். சார்ஜ் எப்படி ஆகும்? ஒரு யூனிட்டை பயன்படுத்திட்டதுக்கு பிற்பாடு எடுத்துட்டு போயிட்டு அது ஸ்டோர் ரூம்ல வைக்கிறோம். எந்த இடத்துல வாக்கு எண்ணிக்கை பண்றோமோ அந்த இடத்துல எடுத்து போய் வச்சிடறோம். அதுக்கப்புறம் எந்த ஆக்சஸும் யாருக்கும் கிடையாது. அப்ப எப்படி அது சார்ஜ் ஆகும்? அது சொல்லுங்க. அப்போ there is some possibility that these EVMs can be connected to an external device. இவங்க என்ன சொல்றாங்க? that is a stand aloneன்றாங்க. அது உண்மை இல்லை அப்படின்றது அதுல இருந்து தெரியுது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இப்ப பாருங்க, 223 தொகுதி அப்படின்னோம்னா, இதே இது பாஜக வந்துட்டு மக்களவையில இதே செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா 42 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்க முடியும். 43 கூட ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா அது நடக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் என்னது? இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த மராட்டியத்துல மட்டும்தான் அவங்க பண்ணணுமா? ஜார்க்கண்ட்ல கூட அவங்க பண்ணிருக்கலாமே. ஜார்க்கண்ட்லயும் பண்ணபடிதான் இங்க தெரியுது. பிகாஸ் ஜார்க்கண்ட்ல இப்போ வந்த ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல மதியம் வரை இந்தியா கூட்டணி முன்னணியில இருந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏ முன்னணி போயிருச்சு. 45 and 35ங்கிற அந்த ரிசல்ட் தான் வருது. என்டிஏ என்ன இப்ப நம்ம பதிவிடும் போது இட் இஸ் 149, ஆல்மோஸ்ட் 2 o'clock. ஆமா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா அப்படியே ரிவர்ஸா இருந்தது. இப்ப இந்த பக்கம் மாறி நிக்குது. ஆமா, அதே நம்ம பார்க்கணும். இப்ப மெயினா என்னன்னா, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆஸ் ஆன் டைம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறேன் டிவில, ஜேஎம் கூட்டணி வந்துட்டு 51 சீட்டு, பாஜக 29. இதுல மெயினா என்னன்னா, அந்த 81 தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா ஜார்க்கண்ட்ல, 28 தொகுதிகள் வந்துட்டு பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி. இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய அது வந்துட்டு என்னன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டோல இருக்கக்கூடிய அந்த 28 தொகுதிகள் தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் பிஜேபியை டிஃபீட் பண்ணி ஜேஎம் கூட்டணி ஆட்சி வரதுக்கான மெய்யான காரணம். அதுதான் அந்த மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போடல. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படி இருக்க நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இவங்க ஒரு இடத்த தான் அவங்களுக்கு வந்துட்டு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அது ஒரு எக்கனாமிக் கேபிட்டல், அது ஒரு பெரிய பொருளாதார மாநிலம். ரெண்டாவது ஊபிக்கு அப்புறம் அதான் நிறைய இடங்கள் கொண்ட ஒரு மாநிலம். அந்த இடத்துல இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னோம்னா இந்த ஆட்சியை ஆட்டம் நின்றுடும். அதனாலதான் இந்த தேர்தலே வந்துட்டு ஹரியானாவோட தனியா நடத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்போ இதை வச்சுதான் அவங்க வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்டத்தை வந்துட்டு இப்ப அடுத்த வாரம் பாராளுமன்ற அந்த செஷன்ல வந்துட்டு அவங்க முன்மொழிய போறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தான். நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவா குஜராத்தா அப்படின்ட்டு ஏராளமான கேள்விகள்லாம் வந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சான். அதுக்கெல்லாம் மக்கள் ரெஸ்பாண்டே பண்ணலையா? அப்படின்னா எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க மக்கள்? 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றத ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? அப்ப நிறைய கேள்விகள்லாம் எழுது. நான் சொல்ல வரேன், எதிர்கட்சிகளுக்கும் சொல்ல வரேன், இந்த நாட்டு மக்களுக்கும் சொல்ல வரேன், நமது எலக்டோரல் ப்ராசஸ்ல இருந்துட்டு நீங்க இவிஎம் நீக்கல அப்படின்னோம்னா இந்த நாட்டுல ஜனநாயகம் தொடர்ந்து இதே மாதிரிதான் ஒரு கேலி கூத்தாவே ஆயிடும். ஏன்னா என்னைக்கு நீதிமன்றம் விவிபேட்ல என்றதை வந்துட்டு நாட் நெசசரி அப்படின்னு சொல்லிடுச்சோ, தேவையில்லைன்னு சொல்லிடுச்சோ, அதுக்கப்புறம் இந்த நாட்டுல இந்த எலக்டோரல் ப்ராசஸ் நியாயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. சோ மக்களும் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, ஒரே சேர்ந்து மறுபடியும் நம்ம வாக்குச்சீட்டு முறைக்கு போனோம். அமெரிக்காலயோ இல்ல பிரிட்டன்லயோ இல்ல ஜப்பான்லயோ பயன்படுத்துற மாதிரி வாக்குச்சீட்டு, அதை வந்துட்டு மேல இருந்து ஒரு கேமரா பதிவும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணி இதை மாத்தினால் தவிர பாஜகவை ஆட்சியை விட்டு நீக்க முடியாது, இந்த நாட்டை கேடுல இருந்தும் காப்பாற்ற முடியாது. சார், ஜார்க்கண்டை பத்தி பேசணும், மகாராஷ்டிராவை பத்தி பேசணும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ்ல நாளைக்கு போனதுக்கு வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியுமா? அதற்கு மேல் இல்ல, நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படி பண்ணி ஜெயிச்சுட்டு மோடி வந்துட்ட உடனே அவங்களுடைய திட்டங்கள்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரீ எமினன்ட் பவர், கான்ஸ்டிடியூஷனல் பவர், அதெல்லாம் அதுகிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு தான். புடுங்கி இதை வந்துட்டு ஒரு ஒற்றையாட்சியை கொண்டு வந்துட்டு யூனிட்டரி ஸ்டேட்டா மாத்திட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டாந்துட்டு அதுல புட்டின் மாதிரி ஒரு நிரந்தர தலைவரா மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த நாட்டுடைய தலைவர் அப்படின்னு ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சியினுடைய முதல் படிதான் வந்துட்டு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டதுக்கு பிற்பாடு தேர்தல் இந்த நாட்டில் நடக்காது. அந்த இடத்த நோக்கி தான் இவங்க எல்லாம் போறாங்க. ஸோ டோட்டல் அட்டோக்ராட்டிக் ரூல் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் அவர் மோடி மூவ் பண்றாரு. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி மராட்டியம் போன்ற தேர்தல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா படுது. ஏன்னா போன முறை இதே ஹரியானால 5 இடங்களை தோத்தாங்க, 5 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. இந்த இடம் எல்லாமே அவங்களுக்கு எகேன்ஸ்டா இருந்தது. ஆனாலும் இவிஎம் வச்சு பரட்டி அவங்க ஜெயிச்சுட்டாங்க, ஆட்சியை மீண்டும் பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆட்சியில இருந்த 15 பேர்ல 8 மினிஸ்டர் பிளஸ் அந்த ஸ்பீக்கர் 9 பேர் தோத்தாங்க. எப்படி அது? இப்போ ஒரு தேர்தல்ல வந்துட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவு வருது அப்படின்னா அதோட முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஜெயிக்கணும் இல்லையா? ஜெயிக்கலையே, தோத்துருக்காங்களே. ஏன்? மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையில் நாக்பூரே எங்க கையை விட்டு போக போகிறது என்கிற ஒரு அச்சத்தை பிஜேபி லீடரே வெளிவிட்டார். நாக்பூரே நாங்க ஜெயிப்போமா தோப்போமா எங்களுக்கு தெரியல, அந்த அளவுல அங்க பயம் இருந்தது. அந்த அளவுல பிஜேபியோட கணக்குப்படி நீங்க பார்த்துருக்கீங்க, வெளிப்படையா வந்து ஓகே நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு அவங்க சொல்லலாமே ஒழிய, பட் உள்ள இருக்கக்கூடிய அந்த கமிட்டி அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்களா, பிஜேபி தோற்க போகிறது என்கிற விஷயம் அவர்கள் நிச்சயமாக தெரியுது. அப்ப எப்படி இந்த விஷயம் மாறுது? இந்த எலெக்ஷன் ப்ராசஸிற்காக ஏன் நாம் ஜேபிசி போன்ற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒரு கமிட்டி அமைத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்காணித்து அதற்கான ரிப்போர்ட்டை வெளிவிடக்கூடாது? இல்ல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள், ஏன்னா வெளிநாடுகளில் இது போன்ற தவறுகள் நடக்கும்போது, எலெக்ஷன் முக்கியமாக எலெக்ஷன் போன்ற விஷயத்தில் தவறு நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாமே கூடி ஒரு ஆழமான ஆய்வை நடத்தி பப்ளிக் டொமைனில் எடுத்து வைப்பார்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்ல ஐரோப்பிய நாடுகளில் எங்க இருந்தாலுமே. பட் இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த கேள்விகளை மீடியா கேட்டிருக்க வேண்டுமோ, முக்கியமாக இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனும் போது அப்கி பார் 400 பார்னு கூறி வந்தார்கள். அடுத்த நாளே நீங்க பார்த்தீர்கள்னா அது 272ங்கிற மார்க்கை கூட அவங்க தொட முடியல. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஹரியானா தேர்தலும் போது வரக்கூடிய இந்த கேள்விகளை ஆழமாக
மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ அமைதியாக இருக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படின்னா, இதுதான் ரிசல்ட், இந்த ரிசல்ட்டை சேலஞ்ச் பண்றதுக்கு யாருமே முன் வரக்கூடாது. அப்படி நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடப்படும். அப்படிதான் இங்க நடக்குது. அப்ப ஏன் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆய்வை நடத்தி ரிசல்ட்ஸ்களை அனலைஸ் செய்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸை அனலைஸ் செய்து ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிடக்கூடாது? ஏன் ஜேபிசி போன்ற ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கப்படக்கூடாது? சூமோட்டோ எடுக்காது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அது நிச்சயமாகவே தெரிஞ்சிருச்சு. இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லிட்டாங்க. பட் டோன்ட் வி ஹாவ் திஸ் ஆப்ஷன் ஆஃப் ஸ்க்ரூட்டனைசிங் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் ப்ராசஸ்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு கார்பரேட்டுகளினுடைய கைக்கு போயிடுச்சு. கடைசியா போனதான் என்டிடிவி, அதானி கிட்ட போயிடுச்சு. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய சம்பளம் கொடுத்துட்டு அந்த டாப் எக்கிலான்ல இருக்கக்கூடிய அந்த டாப் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே நிறைய சம்பளம் கொடுத்துட்டு அடிமைப்படுத்திட்டாங்க. எனவே அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வராது. எனவே இவங்க எல்லாம் இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த தேர்தல் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் எல்லாம் எடுத்து நிறைய எழுதிட்டாங்க, ஆதாரபூர்வமா நிறைய எழுதிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க, கேஸும் நிறைய போட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த நியாயத்தை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்களே இல்லையே. That is the problem. Ultimately, in a democracy like ours, the court as the Supreme Court of India is the last resort to find justice, to seek justice. ஆனா அங்கேயே வந்து என்ன சொல்றாங்க, நம்புங்கன்றாங்க. They asked us to believe the election commission. Election commission doesn't have an answer for whatever queries that we have raised so far. எதுவுமே பண்ணல அவங்க. அப்ப என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா, ஒரே வழிதான், பாப்புலர் அப்ரைசிங். இந்த நாடு முழுவதும் மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டால் தவிர இந்த இவிஎம் இருந்துட்டு இந்த நாட்டை மீட்கவே முடியாது, ஜனநாயகத்தை மீட்கவே முடியாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சோ, அந்த போராட்டத்தின் மூலமா ஜல்லிக்கட்டினுடைய அந்த உரிமையை நம்ம மீட்டோமோ, அதே மாதிரி ஒரு பெரிய போராட்டம் அந்த நாடு முழுவதும் நடக்கணும். மக்கள்கிட்ட நாம மீண்டும் அந்த ஓட்டிங்க தான் போனோம், பேப்பர் ஓட்டிங்க தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துச்சு அப்படின்னோம்னா தான் நம்மளால இந்த இவிஎம் கிட்ட இருந்துட்டு, அவருடைய கிளச்சஸ் கிட்ட இருந்துட்டு, கார்பரேட்டுடைய கிளச்சஸ் கிட்ட இருந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை மீட்க முடியும். ஸோ டில் சச் அ டைம் தேர் இஸ் நோ வே. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் ஆழமாக பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை தாண்டி வரக்கூடிய பல ஆங்கிள்ஸ்களை மீண்டும் ஒரு முறை சந்தித்து அதை பற்றின ஒரு ஆழமான பதிவை வெளிவிடலாம். அதுவரை தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.